சீமான் அவர்கள் சொன்னது என்ன, பெரியார் அவர்கள் உனக்கு இச்சை ஏற்பட்டால் நீ பல்ட்டிகளின் பயில்வான் தான் ஈவேரா என்பவர். இன்னைக்கு ஒண்ணு சொல்றாரு, நாளைக்கு ஒண்ணு சொல்றாரு, ஒன்னு ஒரு நாளைக்கு. நீங்க இப்ப காந்தி பொம்மையை எரிச்சவர் அவரை ஒரு இன்னொரு தெய்வமாக அறிமுகப்படுத்துறாங்க பெரியாரியவாதிகள், கடவுள் மறுப்பாளர்கள், நாத்திகர்கள். என்ன பண்றாங்கன்னா, ஒரு நடைமுறையில் இன்னொரு தெய்வம் கேள்வி கேட்க கூடாது ஈவேராவை. அவனை இந்திய இருக்கிற மாணவர்களுக்கு தான் குத்தி கொள்ளுங்க, அடிச்சு கொள்ளுங்க, எந்த அறிக்கை விட நான் வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்து விடுதலை கையிலே வச்சிருக்கிறேன், வேணாலும் உங்களுக்கு அனுப்புறேன். இப்ப என்னுடைய இதுல பாத்தீங்கன்னாக்க, பெரியாரை பாராட்டிய நிகழ்வுகள், அவர் பெரிய பட்டம் கொடுத்த நிகழ்வு தவறு நான் சொல்றேன். ஒவ்வொன்னும் பல்ட்டி அடிப்பாரு. அதை நான் வரிசையா சொல்றேன்னா சொல்லுவேன். அதனால அதை அவங்க பொதுநிலையாக்கி விட்டால் அம்பலமாகி விடுவார். ஈவேராவுடைய சந்தர்ப்பவாதங்கள், ஈவேராவுடைய தத்துப்பித்துக்கள் அம்பலமாகிவிடும். நாயக்கமார்களுக்கு பட்டை நாமம்னு ஒரு தலைப்புல 15/11/1936 குடியரசு இதழ்ல ஒரு துணை தலையங்க எழுதுறாரு ஈவேரா. திராவிட கழகத்தை தாண்டி, திராவிடவாதிகளை தாண்டி, பெரியார் பக்தர்களை தாண்டி வேற யாராச்சும் இப்படி மறைப்பாங்களா தங்களுடைய ஆசானுடைய நூல்களை? ஈவேரா இப்படிப்பட்ட நபரா இருக்காரு அவரு. இது அம்பலமாகிவிட்டால் அவங்களுடைய அரசியல் கட்சி வச்சிருக்கிறதே அர்த்தம் இல்லாம போயிடும். எனவே அவங்க எல்லாம் நல்லதோ கெட்டதோ, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு ஒரு பெண்ணடிமை பழமொழி இருக்கிறது போல, ஈவேரா எப்படிப்பட்ட இருந்தாலும் அவரை நம்ம தலைவரா வச்சு பிம்பமா காட்டணும். தலைவரா போடுறது அவர் ஏற்கனவே தலைமை தாங்கி ஒரு ஜெயிலுக்கு போன பிறகு இன்னொருத்தரை போடணும்னு போடுறாங்க, அவ்வளவுதானே தவிர கலந்துகிட்டவங்க கூட மலையாளிகள், திட்டமிட்டவங்க மலையாளிகள். திட்டமிட்டதுக்கு இவருங்க ஈவேராவுக்கு என்ன சம்பந்தம்? ₹150 மதிப்புள்ள 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி ழகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் ₹99 சலுகை விலையில் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 8122090770. ழகரம் வாய்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் ஐயா அவர்கள் சந்தித்து சமீபத்தில் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசுறது சர்ச்சையாக இருக்கு. அது குறித்து பேச போறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்கள் கடந்த 2 நாட்களாக பார்த்துருப்பீங்க, பெரியார் குறித்து சீமான் அவர்கள் எதிர்த்து பேசுனால அரசியல் கிழமை ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. அதில் இப்போ குறிப்பாக அது யார்கிட்ட கேட்கணுங்கும்போது உங்கள்கிட்ட கேட்டால் தான் அதுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் தான் கருவாட்டு சாம்பார்லேருந்து எல்லாமே உதாரணமாக பேசிட்டு வரீங்க, ஆதாரப்பூர்வமாக பேசுவீங்க. சீமான் இந்த பேசின பேச்சு இருக்குல்ல, இந்த பேச்சோட உண்மைத்தன்மைகளை உங்கள்கிட்ட தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அவர் பேசின முதல் அந்த சர்ச்சைக்குரிய அந்த வார்த்தையிலேருந்து போயிடலாம். அவர் சீமான் அவர்கள் சொன்னது என்ன, பெரியார் அவர்கள் உனக்கு இச்சை ஏற்பட்டால் நீ உன்னோட தாயுடையோ தங்கையுடையோ உன்னோட உறவுகள் யார்கிட்ட வேணாலும் உறவு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது உண்மையா என்னங்க? நான் அப்படி படிக்கல. அது அவருடைய ஈவேராவுடைய எல்லா எழுத்துக்களையும் நான் படிக்கல உண்மையிலே. அது முதல்ல சொல்லிடணும். என்னன்னா, ஆணைமுத்தையா தொகுத்தது 3 தொகுப்பு. அப்ப அந்த ஆணைமுத்தையா 3 தொகுப்பையும் தான் நான் படிச்சு அதுல இருந்து தான் எழுதினேன். அந்த ஆணைமுத்தையா தொகுத்த தொகுப்பு எல்லா வரிகளையுமே படிச்சேன்னு சொல்ல முடியாது. அது குறிப்பிட்ட தலைப்பு வாரியாக அங்கங்க படிச்சதும் உண்டு, வரிசையா படிச்சதும் உண்டு. அடுத்தது அவர்கள் விடுதலை இதழ், மற்ற குடியரசு எல்லாமே பொதுவாக அரசு ஏற்று அதை யார் வேணாலும் வெளியிடலாம் அப்படிங்கிற தன்மை இல்லை. அவர்கள் ஒழித்து மறைத்து பல பகுதிகளை வைத்துக் கொள்கிறார்கள். இப்ப நீங்க பெரியார் திடலுக்கே போனா எல்லா விடுதலையும் படிச்சிட முடியாது. அது இப்ப அவங்க ஒழிச்சு சிலதை படிக்காதீங்கிறாங்க. ஏன்னா ஈவேராவுக்கு எதிராக அவர் பதிவு செய்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க அப்படின்னு ஒழிச்சு மறைச்சு அவங்க வைக்கிறாங்க. அதனால அவருடைய எழுத்துக்களை இன்னைக்கு வரையிலும் திராவிட ஆட்சி நடக்குதுங்கிறாங்க 50-55 வருஷமா. அவருடைய எழுத்துக்களை அரசுடைமை ஆக்கல. ஈவேரா எழுத்துக்களை ஏன் அரசுடைமை ஆக்கல? நிறைய ஆக்கி நாங்க சாதனை பண்றோம். இவங்க கூட குறைச்சா இருக்கு. இப்ப அண்ணா இருக்கு, யார் வேணாலும் அண்ணா எழுத்துக்களை போடலாம். அவரு திராவிட தனிநாடு கேட்ட பேச்சையும் போடலாம், அதை விட்டுட்டு பிறகும் போடலாம். அது ஒருத்தருடைய வாழ்க்கையில, அரசியல் வரலாற்றில் இதெல்லாம் தான் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அது தொகுத்து தான் புரிஞ்சுக்கணும். கடைசியா என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்து புரிஞ்சுக்கணும். இவர் தான் ஒழிச்சு வைக்கிறாங்க. அப்ப ஈவேரா அதை ஒழிச்சு வைக்கிறதுனால அது சில பேர் அதை படிச்சிருப்பாங்க, இப்போ சில பேர் படிக்க முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி நிலைமைகள்லாம் இருக்கிறது. எனவே இப்போ அவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் சொன்னது ஈவேரா எழுத்துல இருக்கா இல்லையான்னு இப்போ உறுதிப்பட சொல்ல முடியாது. அது வெளிப்படையா அந்த இதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதான் சொல்ல முடியும்.
இல்ல நான் படிக்கல ஏன் இல்ல ஏன் வந்து பெரியார் எழுத்துக்கள் பொது உடைமை ஆக்கப்படல, என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னன்னா அவர் அவர் வந்து சொல்லுங்க, அவர் வந்து பல்ட்டிகளுடைய பயில்வான், பல்ட்டிகளின் பயில்வான் தான் பெரியார். ஈவேரா என்பவர் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவார், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவார், ஒன்னொன்னு ஒரு நாளைக்கு. நீங்க இப்ப காந்தி பொம்மையை எரிச்சவர் அவரு. காந்தி இறந்த உடனே இந்த இந்தியாவுக்கு இந்தியாங்கிற பேரை மாத்தி காந்தி தேசம்னு வைங்கன்னு சொன்னவர். அது பல்ட்டிகளின் பயில்வான் வந்து ஈவேரா. அதனால அது வெளிப்பட்டுரும். அவரை வந்து ஒரு இன்னொரு தெய்வமாக அறிமுகப்படுத்துறாங்க பெரியாரியவாதிகள், கடவுள் மறுப்பாளர்கள், நாத்திகர்கள். என்ன பண்றாங்கன்னா, ஒரு நடைமுறையில் இன்னொரு தெய்வம், கேள்வி கேட்கக்கூடாது ஈவேராவை. அவர் எல்லாம் சொன்னது சரி, அவரை விட்டா தமிழன் தமிழச்சிக்கு நாதியே இல்லை உலகத்துல, அப்படிங்கிறது போல ஒரு கற்பனைய, ஒரு கட்டுக்கதைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே அச்சப்படுகிறார்கள். இப்ப ஒருத்தருடைய அரசியல்ல வந்து நானே இப்ப என்னுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க, பெரியாரை பாராட்டிய நிகழ்வுகள், அவருக்கு பெரிய பட்டம் கொடுத்த நிகழ்வு அதெல்லாம் தவறுன்னு நான் சொல்றேன். நாளைக்கு யாராச்சும் என்னுடைய எடுத்துக்கிட்டு படிச்சு போடுங்க, நான் மறுக்க மாட்டேன். நாங்க முயன்று தவறி கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள். உங்க ஈவேரா மாதிரி தெய்வ பிறவி இல்ல, எல்லாத்தையும் சொன்ன மாதிரி. அந்த மாதிரி அவரை வந்து நேரடியா சொல்லாம ஒரு மறைமுக தெய்வ பிறவி மாதிரி சொல்றாங்க. அவரோ பல்ட்டிகளின் பயில்வானாக இருந்து ஒவ்வொன்னும் பல்ட்டி அடிப்பாரு. அதை நான் வரிசையா சொல்றேன்னு சொல்லுவேன். அதனால அதை வந்து அவங்க பொது நிலையாக்கி விட்டால் அம்பலமாகி விடுவார். ஈவேராவுடைய சந்தர்ப்பவாதங்கள், ஈவேராவுடைய தத்து பித்துக்கள் அம்பலமாகிவிடும். ஈவேராவிடம் தத்துவம் இல்லை, தத்து பித்துகள் தான் இருக்கின்றன என்பது அம்பலமாகிவிடும் என்பதனாலதான் அவங்க வந்து அரசு வழக்கே, ஐயா வீரமணி வழக்கே போட்டாருங்க. நம்ம தோழர் குளத்தூர் மணி அவங்க கழகத்தை சார்பில் குடியரசு வெளியிட வர்றாங்க, குடியரசு தொகுப்புகளை, வேற ஒன்றும் இல்லை, அது வெளியிடக்கூடாதுன்னு வழக்கு போடுறாரு வீரமணி ஐயா உயர்நீதிமன்றத்துல. அது போடலான்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்படி யாராவது ஒரு தலைவருக்கு எங்கேயாவது உலகத்துல எனக்கு தெரியல, திராவிட கழகத்தை தாண்டி, திராவிடவாதிகளை தாண்டி, பெரியார் பக்தர்களை தாண்டி வேற யாராச்சும் இப்படி மறைப்பாங்களா தங்களுடைய ஆசானுடைய நூல்களை? மனித வளர்ச்சியில இயற்கையில வந்து மாற்றங்கள் வரும். அவர் காங்கிரஸ்ல இருந்ததை நம்ம குற்றமா சொல்வதற்கே இல்லை. நாங்கள்லாம் அவர் பிறந்ததுல இருந்தே முற்போக்குவாதி புரட்சியாளர்னு நீங்க புருடா விடும் பொழுதுதான் நாங்க அதெல்லாம் அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த புருடாக்கள் அதிகமா அம்பலமாயிடும் என்பதற்காக தான் மறைக்கிறாங்க, அரசுடைமையாக்காம வச்சிருக்காங்க. இல்ல அந்த அரசுடைமை ஆக்குறது வந்து வீரமணி அவர்கள் மறைக்கிறாரு. ஆனா அதை கூட மத்த திராவிட கழகத்தில் உள்ள குளத்தூர்மணியோ இல்ல வந்து கோவை ராமகிருஷ்ணனோ இவங்கெல்லாம் கேட்காததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? யாருமே வந்து அவரை வச்சுதான் அவங்க அரசியல் வாழ்க்கை இருக்கு. அவங்க எல்லாம் தியாகம் பண்ணவங்க தான். நம்ம தோழர் கோவை ராமகிருஷ்ணா இருக்கட்டும், தோழர் குளத்தூர் மணியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஈகம் செய்தவங்க. அது ஒண்ணு மாற்றம். பிற்கால தீக்கா மாதிரி அவங்க இல்லை. உண்மையிலே சிறைக்கு போனாங்க, உண்மையிலே பேசினவங்க, ஈழ விடுதலைக்காக அதெல்லாம் தியாகம் பண்ணவங்க. ஆனாலும் அவங்களுடைய அரசியலுடைய அடையாள சின்னமா ஈவேரா இருக்காரு. ஈவேரா இப்படிப்பட்ட நபரா இருக்காரு அவரு. இது அம்பலமாகிவிட்டால் அவங்களுடைய அரசியல் கட்சி வச்சிருக்கிறதுலே அர்த்தம் இல்லாம போயிடும். எனவே அவங்க எல்லாம் நல்லதோ கெட்டதோ, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு ஒரு பெண்ணடிமை படம் இருக்கிறது போல, ஈவேரா எப்படிப்பட்ட இருந்தாலும் அவரை நம்ம தலைவரா வச்சு பிம்பமா காட்டணும். அவரை பிம்பமா பெருக்கி காட்டுவதையே இப்ப ஸ்டாலின், கருணாநிதி எல்லாம் அதையே வேலையா வச்சிருந்தாங்க. அண்ணாவை எல்லாம் விட்டாங்க. பிம்பமா பெருக்கி காட்டுவதிலேயே அவங்க திராவிடத்துக்கு தேவை. இன்னைக்கு ஸ்டாலின் மிக அதிகமாக செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி அந்த அந்த பிம்பம் சிதைந்தால் அந்த பிம்பத்தினுடைய உண்மையை அறிந்து கொண்டு நாமளும் அதை ஒத்துக்கிட்டு போனா அப்புறம் தனியா கட்சி திராவிட கழகம்னு எப்படி வச்சுக்க முடியும்? நம்ம தோழர் கோவை ராமகிருஷ்ணனோ நம்ம தோழர் குளத்தூர் மணி அவர்களோ எப்படி வச்சுக்க முடியும்? அவர்களை பொறுத்தவரை உண்மையான போராளிகள் நாம் மறுக்கக்கூடியவன் இல்லை. நம்முடைய கோவை ராமகிருஷ்ணன், தோழர் குளத்தூர் மணி. ஆனா அவங்களுடைய தலைவரா இருக்கவர் வந்து இவ்வளவு நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு பேசக்கூடியவரா இருக்காரு. அதை ஒத்துக்கிட்டு போயிட்டா அவங்க கட்சி நடத்துறதுல சிக்கல் வந்துடும். அதனால இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க பிம்பம்னு சொல்லிட்டு வரீங்க. ஆனா வந்து பெரியார் அவர்கள் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. கள்ளுக்கடை போராட்டம், வைக்கம் வீரர், திருவள்ளூருக்கு மாநாடு, விதவைக்கு மறுமணம் திட்டம், அப்புறம் பெண்களுக்கு வந்து சொத்தில் பங்கு, சாதியை வந்து சாதி பேர் நீக்கிறதுக்கு போராடினது, குடும்ப கட்டுப்பாடு, தேவதாசி முறையை ஒழித்தவர், யுனெஸ்கோ அவார்டு, இந்தி எதிர்ப்பு போராட்டம், லிஸ்ட் நிறைய போட்டுட்டே போலாமுங்க. இப்ப வந்து உலகத்துல பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை அறிமுகப்படுத்தி பேசியவர், உலகத்துல சட்டமன்றம் எப்படி இருக்கணும்னு அறிமுகப்படுத்தி இன்னும் சொல்லுங்க. பிரெஞ்சு புரட்சி, கிரஞ்சு புரட்சி, அமெரிக்கா, அமெரிக்கா கான்ஸ்டிடியூஷன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரெஞ்சு புரட்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரிட்டன்ல வந்து மெக்னா கார்ட்டா, இப்ப பார்லிமெண்டரி சிஸ்டம் அதெல்லாம் ஒண்ணு, எல்லாம் ஈவேரா உருவாக்குனதான் ஜனநாயகமே. அதெல்லாம் ஏன் தோழர் இதெல்லாம் சொல்லாம குறைச்சிட்டீங்க? எல்லாம் அது சூரியனை உதிக்க விட்டதே அவர் தான்.
சூரியன் பூமி சுத்த விட்டதெல்லாம் ஈவேரா தான். அந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் தான். இதெல்லாம் இந்த சாதிகளை பத்தி அவர் பேசியிருக்க பேச்சு இருக்கு கொஞ்சம் நஞ்சவன் அவனு சொல்றான். நாங்க சொன்னா அவர் ஜாதின்னு சொல்றோம்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. இங்க பாருங்க, நான் சான்றோட வச்சிருக்கேன். நாயக்கமார்களுக்கு பட்டை நாமம்னு ஒரு தலைப்புல 15/11/1936 குடியரசு இதழ்ல ஒரு துணை தலையங்க எழுதுறாரு ஈவேரா. நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள் என்பதாகும் இந்த தலைப்பு. நாயக்கமார்கள் ஏன் நாமம் சாத்தப்பட்டார்கள் ஒன்னே சிம்ம ஃபுல்லா படிக்கல. கோயம்புத்தூர் ஜில்லாவில் அவர் எழுதுனது, கோயம்புத்தூர் ஜில்லாவில் கொங்கு வேளாளர்களுக்கு அடுத்த சமூகம், ஜனப்பெருக்கத்திலும் விவசாயத்திலும் 2வதாக விளங்கக்கூடியவர்கள் ஆந்திர நாயக்கமார். நாயக்கமார்னு புதுதாக சொல்லலைங்க, ஆந்திர நாயக்கமார். அவங்களாம் எத்தனை 100 ஆண்டுகள் வந்தவங்களா இருப்பாங்க. நம்மெல்லாம் அவங்கள தமிழ் மக்களா ஏத்துக்கணும்னு நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு பாருங்க ஈவேரா, கூடியவர்கள் ஆந்திர நாயக்கமார், அதாவது கம்ம நாயக்கமார் சமூகமாகும். இவர்கள் செல்வத்திலும் வியாபாரத்திலும் வேளாளர்களை விட சிறிதும் குறைந்தவர்கள் அல்ல என்றே சொல்லலாம். பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை, திருப்பூர், அவனாசி இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இவ்வளவு இருந்தும் அந்த சட்டமன்ற தேர்தலில் நாயக்கமார்களுக்கு சீட்டு கொடுக்கலையாங்க. காங்கிரஸ்ல கொடுக்கலையாங்க அவர் பழைய கட்சியில. அதுக்காக நாயக்கமார்களுக்கு பட்டை நாமம் சாத்தப்படுன்னு ரொம்ப கர்ணகடூரமா எழுதுறாரு. அடுத்தது விடுதலை இதழ்ல இருந்து நான் எடுத்து காட்டுவேன். ஈழவெண்மணியில 44 பட்டியல் வகுப்பு மக்களை, ஆண் பெண் குழந்தைகளை கொளுத்தியவன் கோபாலகிருஷ்ணன் நாயுடு. அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு ஈவேராவோட சேர்ந்து கூட்டம் நடத்தின போட்டோ எல்லாம் விடுதலையில் இருக்கு. அந்த விடுதலை வேணா நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த நாயுடுகளோடு கூடி குலாவி அதன் பிறகு ஈழவெண்மணியில கொளுத்தின நபர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு கோர்ட்டு தண்டிச்சு, நீதிமன்றம் தண்டிச்சு. தவிர அது என்ன சொல்றாருன்னா, அப்ப 68 டிசம்பர் 25 கொளுத்தினது. இதுக்கு காரணம் இடது கம்யூனிஸ்ட் கட்சி தான். இடது கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த விவசாய தொழிலாளிகள், விவசாயிகள் கொளுத்தப்பட்டவங்க. சொல்றாரு பாருங்க ஈவேரா. இதற்கு இப்ப இடது கம்யூனிஸ்ட் தான். அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டையுமே தடை செய்யணும், மக்களை கிளப்பி விட்டு கலகம் பண்ணிட்டு இருக்கானுங்க என்று செம்பனார் கோயில்ல அதுக்கு அடுத்தது 1968 69 ஜனவரி பேரை நான் எடுத்து அப்படியே காட்டுறேன். அவங்க இதெல்லாம் எடுத்து காட்டுறேன். அப்படி பேசியவர் ஏன் நாயுடுக்கார் என்னாரு, கோபாலகிருஷ்ண நீங்க இப்ப பேசுற இன்னைக்கு கூட தமிழ்நாடோட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சண்முகன் அவர்களோட கண்டிச்சிருக்காரு. பெரியார் குறித்து இப்படி பேசுறது சீமான் கண்டிக்கத்தக்கது. பெரியார் திரு சண்முகம் அவர்கள் இப்ப சமீபத்துல தலைவராக இருக்காருல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, அவரு கூட ஆமா இப்பதான் நம்ம தோழர்கள் சிபிஐ சிபிஎம் எல்லாம் மார்க்ஸ் லெனின்னு சொல்றது இல்லைங்க. ஈவேராவை சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்ததாக அம்பேத்கரை சொல்லுவாங்க. பாரத மாதா பஜனையில நாங்க யாருக்கும் குறைவு இல்லை, இங்கிட்டு திராவிட பஜனையும் போட்டுக்குவோம், அந்த பக்கம் போனோம்னா பாரத மாதா பஜனை போட்டுக்குவோங்கிறதா நம்ம தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஆயிட்டாங்க. அதெல்லாம் ஈவேராவுக்கு பஜனை பாடல்னாக்கா நாளைக்கு தொகுதி கிடைக்குமா, என்ன கிடைக்கும், 2 தொகுதியை குறைச்சிட்டாருன்னா என்ன பண்றது, 4 தொகுதி இன்னும் குறைச்சிட்டாருன்னா ஸ்டாலின் என்ன பண்றது அப்படிங்கிற நிலையில அவங்க இருக்காங்க. இப்ப அவங்க லெனின், ஸ்டாலின், அந்த ஸ்டாலின், அந்த ஜோசப் ஸ்டாலின்லாம் இல்ல, முக ஸ்டாலின், ஈவேரா அப்படி திராவிடத்துக்கு ஜாலரா போடுற அளவுல இருக்காங்க. அவங்க கட்சியைத்தான் தடை பண்ணணும்னு சொன்னாரு தோழர். என்னுடைய அருமை தோழர் மாணவர் அமைப்பிலிருந்து அறிமுகமாகி சிபிஎம் மாநில செயலாளராக இருக்கிறதுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. பழைய தோழர் சண்முகம் அவங்க கட்சியை தான் தடை பண்ணணும்னு சொன்னார். நானே எடுத்து அவங்க பத்திரிகையில வந்தது, யார் விடுதலையில வந்ததை தோழருக்கு சண்முகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படி பேசினவர் ஒரு 40 நாள் கொண்டுட்டாங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றதை விட்டுட்டு காரணம் சிபிஎம் தான், அதை தடை பண்ணணும். அப்படி சிபிஎம் அப்புறம் எல்லாத்தையும் இடது கம்யூனிஸ்ட் வலது செய்யணும், எந்த கட்சியும் வேணாம், தமிழ்நாட்டுல 2 கட்சி இருந்தா போதும், ஒண்ணு திமுக ஒண்ணு காங்கிரஸ் இருந்தா போதும்னே பேசுறாருங்க ஈவேரா. இது என்ன ஜனநாயகவாதி, என்ன அவருக்கு ஒரு நடுநிலையாளர், ஒரு மனித நேயர். 44 உயிர் கொல்லப்பட்டு குழந்தைகள் சிசு, வெளியில ஒரு குழந்தை தூக்கி போடுறது ஒரு அம்மா தாய், நம்ம எரிஞ்சாலும் நம்ம புள்ள பாசான அந்த அந்த குழந்தையோட கழுத்தை நெரிச்சு திருப்பி தூக்கி போடுறாங்க கயவர்கள் கீழவெண்மணியில. அது கம்யூனிஸ்ட் கட்சினாலதான் வந்துச்சு. அவங்க கொளுத்தின ஒரு குற்றச்சாட்டு சொல்லலைங்க, கம்யூனிஸ்ட் தடை பண்ணுங்கன்னு சொன்னவருங்க.
ஒவ்வொரு கட்டத்திலையும் இது மாதிரி பண்ணியிருக்காருங்க. இல்ல நீங்க எப்படி குற்றச்சாட்டு சொல்றீங்க. இதே போலதான் இந்துத்துவ அமைப்புகள் வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க. இப்ப சமீபத்துல வந்து சீமான் அவர்கள் பேசின பேச்சுக்கு வந்து அண்ணாமலை வந்து நானும் ஆதாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் ஆதாரம் கொடுக்குறேங்கும் போது எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல போய் இது பண்ணீங்க. அதாவது சங்கிகளா நீங்க வந்து சங்கிகளுக்கு உதவி பண்றீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தானே கிட்டத்தட்ட இப்ப திருமாவளவன் அப்படி சொல்லியிருக்காரு. அமைச்சர் சேகர் பாபு சொல்லியிருக்காரு. கனிமொழி கூட வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. இது போல வந்து திமுகவில் உள்ளவங்க திருமாவளவன்கள் வந்து எல்லாருமே வந்து நீங்க சங்கிகளுக்கு துணை போற மாதிரி தானே இருக்குது. அப்ப என்ன ஈவேரா புகழ் பாடணுங்கிறீங்களா? ஈவேரா புகழ் அப்படி பாடினா சொல்லுங்க. தான் இருங்க, ஈவேரா புகழ் பாடினா தான் பாஜக எதுக்கிறதா அர்த்தமா? இல்ல அப்படி ஏன் நீங்க சொல்லுங்களேன். அப்படி 99 இல்ல யாரோட கூட்டினாரு? கலைஞர், கருணாநிதி, பகுத்தறிவு பகலவன். 99 எந்த கட்சியோட கூட்டினாரு? பாஜகவோட 5 வருஷம் மந்திரியா இருந்தவர். பாஜகவோட நாளைக்கு சேர மாட்டாங்கிறது என்ன அர்த்தம் இருக்கு? RN ரவியோட அந்தரங்க கூட்டணி வச்சிருக்காரு ஸ்டாலின். இந்த கடந்த ஆகஸ்ட் 15 எல்லா கட்சிக்காரங்களையும் புறக்கணிங்க, ஆளுநர் கையெழுத்து போடலாம், அதை பண்ணலாம், ஒத்துழைக்கலாம், அட்டூழியம் பண்றாரு ரவி என்று சொல்லிட்டு திமுகவும் அப்படி செய்ய போறது புறக்கணின்னு சொல்லிட்டு மறுநாள் நீங்க அந்த ஆகஸ்ட் 15 போய் ரவியோட ராஜ்பவன்ல டீ குடிச்சவரு நம்ம MK ஸ்டாலின், அவரோட மூத்த மந்திரி எல்லாம் போய் டீ குடிச்சாங்க ரவியோட, புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்க யார் அப்ப? யாரு நீங்க? போய் அங்க சந்திக்கிறீங்க, மோடியை சந்திச்சு எல்லாம் பேசி சரணடைஞ்சு, ஏற்கனவே சரணடைஞ்சு தான் இருக்கீங்க. நீங்களும் உங்க பையனை அப்பப்ப சந்திச்சு செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் என்று வாங்கினீங்களா இல்லையா? செந்தில் பாலாஜியை மந்திரியாவே நீடிக்க கூடாது, ஜெயில வந்துகிட்டு அவ்வளவு கத்துன ஆளு ரவி பேசாம அவரே அறிவிக்கிறார் செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க விடணும். எதனால? ஸ்டாலின் போய் சரணடைஞ்சதுனால. பாஜகவோட சரணடைஞ்சிருக்கிறது யாரு? அவன் கொண்டாந்து இருக்க தேசிய கல்வி, பாஜக தேசிய கல்வியை நிறைவேற்றிட்டு இருக்க, இல்லம் தேடி கல்வி, அந்த கல்வி இந்த கல்வி நிறைவேற்றிட்டு இருக்க. அதை எதிர்த்து பேச முடியல. அவன் எதிர்த்து பேச முடியல. ஒரு ஆளுநர் பதவியை ரத்து பண்ணணும்னு கேட்கறதுக்கு ஒரு நாக்குல மாநில சுயாட்சி பேசி கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஆளுநர் பதவியை ரத்து பண்ணணும் நீங்க உங்க ராகுல் காந்தி சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை விடுங்களை பார்ப்போம். நாங்க சொல்லிட்டு இருக்கோம் தமிழ் தேசியவாதிகள். ரவி மட்டுமல்ல, யாரா இருந்தாலும் சரி, ஆளுநர் பதவி தேவையில்லை. எந்த கூட்டாட்சியிலே ஆளுநர் பதவியே கிடையாது. கான்ஸ்டியூஷன்ல சுவிட்சர்லாந்துல கிடையாது, கனடாவில் கிடையாது, யுஎஸ்ஏல கிடையாது, யுஎஸ்ஏல கிடையாது, எங்கேயும் கிடையாது, ஜெர்மனில கூட கிடையாது. ஆளுநர் பதவி கிடையாது. அதாவது தேர்ந்தெடுக்கப்படுறவன் தான் தலைவர் மாநில சட்டசபைக்கு, அவனுக்கு மேல ஒரு ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்ப இவ்வளவு நீங்க வந்து சொல்றீங்க. ஏன்னா வந்து கள்ளுக்கடை போராட்டத்துக்காக அதாவது கல் இறக்கி நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படிங்கிறதுனால தன்னோட தோப்புல உள்ள 500 தென்னை மரத்தை வந்து வெட்டி வீழ்த்துறாரு. இது போல தன்னோட சொத்தையே வந்து நிறைய இடங்கள்ல வந்து அழிச்சிருக்காருல. அப்படியெல்லாம் பார்க்கும்போது பெரியாரையா நம்ம வந்து தப்பா பார்க்கணும். இது என்னங்க? அதாவது இப்படி எல்லாம் பாக்குறீங்கன்னா நீங்க என்னத்த சொல்றது? இதெல்லாம் கள்ளுக்கடையை மூடுறதுக்கு வந்து தென்னை மரத்தை வெட்டுறதுங்கிறது எந்த வகையில நியாயம்? இல்ல யாராச்சும் வந்து இறக்கிட்டாங்கன்னா அப்படின்னு கூட அப்ப தமிழ்நாடு பூரா காத்து தென்னை மரத்தை ஒழிச்சிடுறதா? இந்தியா பூரா ஒழிச்சிடணும் கள்ளுக்கடையை மூடுறதுன்னா? அதை மற்றவங்களும் பின்பற்றுறதுன்னா இந்தியா பூரா தென்னை மரமே இருக்கக்கூடாது. இந்த இதுதான் வேலிகருவு தான் கொண்டாந்து போடணும். இல்ல அந்த மரம் இருக்கிறதுனால தானே வந்து வெட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குங்களா? மரத்துல வந்து அது கள்ளு தயார் பண்ணி குடின்னு அது சொல்லிச்சா? அதுதான் தேங்காய் பண்றோம், அதுதான் சட்னி பண்றோம், அதெல்லாம் சாம்பார் பண்றோம். அது எவ்வளவுக்கு பயன்படுது? அதை தவறா பயன்படுத்துறதுங்கிறது கூடாதுன்னு சொல்றோம் சட்டம். இப்ப காந்தியடிகள் இதுக்காக போராடினாரு. அவரெல்லாம் தென்னை மரத்தை வெட்டுங்கன்னு சொல்லலையே. தென்னை மரமும் அவர் வீட்டு தென்னை மரம் இல்லை, அவங்க மாமியா வீட்டு தென்னை மரத்தை வெட்டினதான் சொல்றாங்க. அவர் பெரியாரோட மாமியார். ஆமா, இதை வெட்டா சரி. அது 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 வந்து ஒரு காட்சிப்படுத்துவதற்கு உள்ள தன்னை ஹீரோவா காட்டிக்கிறதுக்கு உள்ள ஒரு வெளிப்பாடே தவிர அது ஒரு லாஜிக் இல்லை. அது ஒரு லாஜிக் இல்லை. அது ஒரு தர்க்க ரீதியா சரியானது இல்லை. அது தர்க்க ரீதியா. அதே போல வைக்கம்ல வந்து உள்ள கோயில் நுழைவு போராடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பெரிய தலைவர் காங்கிரஸ்ல இருந்து போராடுறாரு. இவர் வந்து அவர் இதை கைதான பிறகு போயிட்டு வர்றாரு தவிர இவர் தொடங்குனது இல்ல, இவர் மட்டுமே நடத்தினதல்ல வைக்கத்தை. எப்பவும் போனதுக்கு பிறகுதான் அந்த போராட்டம் இல்ல எல்லாம் எப்பவும் வீரிய அடைஞ்சிட்டு தான் இருந்துச்சு. எப்பவும் வீரிய அடைஞ்சு தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த மலையாளிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவங்க நிறைய கலந்துக்கிட்டதுனாலதான் அது வீச்சு அதை சந்திக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. இங்க இருந்து போய் லட்சக்கணக்கா போயிடல. ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையாளிகள் கலந்துக்கிட்டாங்க. தலைவரா யாரு பேர் காங்கிரஸ்ல இருந்தாரு,
தலைவரா போடுறது அவர் ஏற்கனவே தலைமை தாங்கியவர் ஜெயிலுக்கு போன பிறகு இன்னொருத்தரை போடணும்னு போடுறாங்க, அவ்வளவுதானே தவிர கலந்துக்கிட்டவங்க பூரா மலையாளிகள், திட்டமிட்டவங்க மலையாளிகள். திட்டமிட்டதுக்கு இவருங்க ஈவேராக என்ன சம்பந்தம்? இது எப்படின்னா ஒரு ஈர பேனாகி பேனை பெருமாளாக்கி இவரால் தான் எல்லாம் நடந்ததுன்னு கட்டுறது. இது திராவிட உளவியலுங்க, இது திராவிட மந்திரவாதம், இது திராவிட மாயா பஜார், இது புரியுதா? அது அவரால் தான் எல்லாம் போனாரு. அவர் ஒரு தியாகமே பண்ணல. அவர் ஜெயிலுக்கு இந்திய எதிர்ப்பு போராட கூட தான் ஜெயிலுக்கு போனார். இந்திய எதிர்ப்புல இதுல 38ல. அப்புறம் இந்திய எதிர்ப்பு 65 மொழி போராட்டம் நடக்கும்போது இந்த பயிரெல்லாம் சுட்டு கொள்ளுங்க, கத்தி கப்படா வச்சுக்கோங்க, அவனை இந்திய இருக்கிற மாணவர்கள் குத்தி கொள்ளுங்க, அடிச்சு கொள்ளுங்க எந்த அறிக்கை விட்டா நான் இதை வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்து விடுதலை கையிலேயே வச்சிருக்கிறேன், வேணாலும் உங்களுக்கு அனுப்புறேன், தேதி வாரியும் அனுப்புறேன், எந்தெந்த இதுல சொன்னாரு அவரு, கத்தி வச்சுக்கோங்க, இது வச்சுக்கோங்க, அது வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு அப்படிங்கிறது தேதி வாரியா இருக்கு, புரியுதுங்களா? அதனால அவர் முன்னொன்னு பேசுறாரு, பின்னொன்னு பேர் அவருடைய லாபத்துக்காக, அதாவது அரசியல் லாபத்துக்காக அவர் தலைவரா இருக்கணும். அவருக்கு ஒரு பெரிய மந்தை வேணும், மக்களை விட மந்தை வேணும் அவருக்கு. அதான் சொல்றாரு, எனக்கு முட்டாள்கள் போதும் அப்படிம்பாரு, நான் சொல்றதை கேட்கறவன் தான் வரணும், சொந்தமா சிந்திக்கிற வர வேண்டிய இல்லைம்பாரு. அப்படிப்பட்ட ஒரு உளவியல் கொண்டவர் ஈவேரா. அந்த வகையில அதே தான் திராவிடத்துக்கு, தங்களால் தான் எல்லாமே பூமி சுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்க கூட்டாது, சூரியன் கிழக்க உதிக்கிறது தங்களால் தான் சொல்லிட்டு இருக்க கூட்டம். அதனால இவர் போனா வைக்கம் நடந்திருக்காத, தொடங்கி சிந்திச்சு பாதிக்கப்பட்டவங்க அவங்க நடத்துறாங்க அந்த போராட்டத்துல. தலைவர் கைதாகும் போது அடுத்தவர் ஒரு காங்கிரஸ் இருக்கவர் போடுறாங்க. அப்ப காங்கிரஸ் முடிவு பண்ணி போடுது, போறாரு, கலந்துட்டாருன்னு மகிழ்ச்சி. அதை நம்ம கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அவர் போகிறாருன்னா வைக்கம் நடந்திருக்காருன்னு சொல்லும் போதுதான் நாங்க அதை திறனாய்வு செய்யறோம், இல்லைன்னா நாங்க அதெல்லாம் கொச்சைப்படுத்த மாட்டோம். சரி, அன்னைக்கு அவர் போனாரியா, அது பாராட்டுவோம், அவ்வளவுதான் நாங்க நினைப்போம். அதான் நீங்க அந்த மலையாளிகளே ஒருத்தருமே ஒண்ணுமே இல்லை, அவங்க எல்லாம் எதுவுமே செய்யல. அந்த ஊர் காங்கிரஸ்கார மற்றவங்க எல்லாம் வெறும் செஞ்சாருன்னு அதை அப்படி பண்ணும்போதுதான் அதுக்கு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இல்ல இப்ப நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கல, இந்திய எதிர்ப்புக்கு எதிராக போராடினவங்களை பேசினாருன்னு சொல்றீங்க. ஆனா 1938 38ல 9ஆம் மாசம் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு 70,000 பேருக்கு முன்னாடியில தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கத்தை முழங்கினாரு சொல்லி ஐயோ ஐயோ ஐயோ. சரி, திருச்சியில தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழங்கினாருல்ல. சரி, அது இருக்கட்டும், அது அப்படி இருக்கட்டும். தமிழ்நாடு முழங்கினார்ல, அப்புறம் அது திராவிட இருக்குன்னு மாத்தினாரு 39லயா. 38ல தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழங்குறாரு ஐயா. அது தமிழ் அறிஞர்கள் உருவாக்குன முழக்கம். இவர் போய் இடையில இணைஞ்சுக்கிட்டவரு. அதாவது தமிழ் மாநாடுன்னு மாநில அளவிலான தமிழ் மாநாடு நடத்துறாங்க. 2வது மாநாடு திருச்சிராப்பள்ளியில தேவர் மன்றத்துல நடக்குது. அதுல வரவேற்புரை ஆற்றியவர் கரந்தை தமிழ் சங்கத்தை உருவாக்கிய வழக்கறிஞர் உமா மகேஸ்வரனார். அந்த வரவேற்புரை கூட நாங்க இப்ப தமிழக நோட்ட மாத இதழில் போட்டிருக்கோம், அது புத்தகமா அவங்க போட்டிருக்காங்க. அவர் அதிலே சொல்றாரு, மொழி வழி மாகாணம் அமைப்பதற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது, ஏற்கனவே குரல் கொடுத்து வருகிறோம் அப்படின்லாம் சொல்றாரு, வரவேற்புரையிலே சொல்றாரு. தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை உருவாக்கியவர்கள் தமிழ் அறிஞர்கள். யாரு? நம்முடைய நாவலர் சோமசுந்தர பாரதியார் போன்றவர்கள், மறைமலடிகளார் போன்றவர்கள், முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் போன்றவர்கள், இன்னும் பல தமிழ் அறிஞர்கள். அவங்க தான் மொழி வழி மாகாணம் வேண்டும் என்று தமிழ்நாட்டில் முதல்ல கேட்டவங்க. நம்மளை பொறுத்தவரையிலும் அதுல போய் இவர் காங்கிரஸ்ல இருந்தவர், அதுல போய் இணைஞ்சுக்கிட்டு இவரும் அந்த முழக்கத்தை சொன்னாரு, சொல்லி எல்லாம் பேசி வந்தாரு. அப்புறம் மறு வருஷமே பார்த்துட்டீங்கன்னா 39ல திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு போனாரு. அதுல என்ன சொல்லுவீங்க? அதை போய் இல்ல அவரு தமிழ்நாடு தமிழருக்கே முழுக்க எடுக்கல, அதே போல தமிழுக்காக அவர் எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க. தமிழுக்காக என்ன பண்ணாரு? நான் சொல்றேன், தமிழுக்காக திருவள்ளூர் மாநாடு நடத்தினாரு. நல்லா சொல்லுங்க. 49 நடத்தாரு. அண்ணாவை கவுண்டர் பண்றதுக்கு திருவள்ளூர் மாநாடு திருக்குறள் மாநாடு நடத்தாரு, வேற எதுவுமே இல்லை. திமுகவுல பொதுச் செயலாளர் அண்ணாவிர தலைவர். அண்ணாவுக்கு பெருங்கூட்டம் கூடுது, ஈவேராவிட பெருங்கூட்டம் கூடுது. அவங்களுக்கு முரண்பாடு வந்துருது. இவருக்கு தன்னை விட பெருங்கூட்டம் வரக்கூடாது யாருங்க? ஈவேராவுக்கு. அப்படிப்பட்ட ஜனநாயகவாதி அவரு. தமிழை பேசுறதுனால தான் இந்த பயிலும் அண்ணாத்தலை கூட்டத்துக்கு நிறைய சேர்றாங்க. நம்மளும் அதை பேசி பார்ப்போம்ட்டு 49ல திருக்குறள் மாநாடு நடத்துறாரு. அதன் பிறகுதான் திருக்குறள் ஒரு மலம்ங்கிறாரு. அவங்க தம்பிகள், பெரியார் தம்பிகள்லாம் இப்ப காட்டாருன்னு வச்சு புத்தகம் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயே இது தனியாவே போட்டிருக்காங்க. கொஞ்சம் குறைச்சலா மலம் உள்ளது திருக்குறள். தொல்காப்பியம் அப்படி, அது எப்படி, இது எப்படி, இப்ப மலம்னு திட்டுறாரு. அந்த மொழியத்தான் ஒழிக்கணும், தமிழ் சனியனை விட்டு ஒழிங்க அப்படிங்கிறாரு. தமிழ் சனியனை விட்டு ஒழிங்க. நாங்க கற்பனையா சொல்ல, அந்த பக்கம் நான் சொல்றேன், அதை பார்த்துக்கோங்க. 2வது பாகம் நம்ம ஆணைமுத்தையா முதல்ல தொகுத்தது. சனியனான தமிழை விட்டு சொல்லுங்க, அதை விட்டு ஒழிங்கன்னு சொல்றது.
2வது பாகத்துல ஈவேரா சிந்தனைகள் ஆணைமுத்தையா தொகுப்பு 2வது இதுல பக்கம் 985 ஆங்கிலத்தை தான் நீங்க படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அந்த பகுதியில தான் வருது. வீட்டுல வேலைக்காரிகிட்ட கூட ஆங்கிலத்துல பேசுங்க, உங்க மனைவி கிட்ட ஆங்கிலத்துல பேசுங்க, தமிழ் சனியனை விட்டு ஒழிங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த 2வது பாகத்துல வருது. 985ஆம் பக்கத்துல இருந்து, அப்புறம் 1001ஆம் பக்கத்துல இருந்து 1002ஆம் பக்கம் வரல வருது. இந்த மாதிரி வர்ற விஷயங்களை வந்து அவரு முன்ன பின்ன மாத்தி மாத்தி பேசுவாரு. மார்க்கெட்டுக்கு தகுந்தவள பேசுவாருங்க அவரு. மார்க்கெட்டு தமிழுக்கு இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு திருக்குறள் மாநாடு இல்ல அதை ஒழிச்சாதான் நம்மளுடைய சர்வைவல் இருக்கும் அப்படின்ட்டு. நீங்க மாப்போசி மொழிவழி மாநிலம், அது காங்கிரஸ் கிட்ட கேட்கிறாரு, மாப்போசி மொழிவழி மாநிலம் வேண்டும்னு கேட்கிறாரு. எல்லை போராட்டம் நடத்துறாரு, வடக்கு எல்லை போராட்டம். இவர் என்ன ஈவேரா ஆக்கி கொடுத்தாருங்களா, திராவிடரை பிரிக்கின்ற சூழ்ச்சி இது. ஆந்திர திராவிடர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? திருப்பதியை தமிழ்நாட்டோட சேர்க்க வேணும்னாக்க திராவிடர் ஒற்றுமையை சீர்குலைப்பது என்ற அறிக்கை விட்டவரா இல்லையா இவரு? நான் எடுத்து காட்டுறேன், பக்கவாரியா எடுத்து காட்டுறேன். இவரு திரும்ப தமிழ்நாடு இந்திய அரசும் பண்டித நேரு அமைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட பிறகு மொழிவழி மாநிலம் எல்லாம் அதுக்கு வெற்றி இருக்கு, மக்கள் ஆதரவு இருக்கணும்னு மார்க்கெட்டுக்கு திரும்புறாரு. தமிழ்நாட்டுக்கு தான் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா மீண்டும் தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கம் கொடுக்குறாருங்க. சாகரவர்ல அந்த விடுதலையில ஒரு ஓரத்துல தமிழ்நாடு தமிழருக்கே போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஏன்? மார்க்கெட்டு தமிழன் தமிழச்சியை ஏமாத்துறதுக்கு. மொழிவழி மாநில பிரிவினை எதிர்த்த நபர், திராவிட ஒற்றுமையை கெடுக்கிற மாப்போசி, திராவிட ஒற்றுமையை கெடுக்கிற, திருப்பதி எல்லாம் வேணும்னு போய் கேட்கிற என்று தமிழனுடைய தாய் நிலம் திருப்பதி அதை கேட்டு போராடினதை எதிர்த்து அறிக்கை விட்டவர், அந்த கலந்துக்காதீங்கன்னு சொன்னவர். இவர் பெரியவர், தமிழ்நாடு தமிழருக்கு எது முழக்கம் கொடுக்குறாரு? எப்படிங்க மதிப்பு வரும்? எப்படி மதிப்பு வரும் ஈவேரா மேல? சொல்லுங்க நீங்க. இல்லை, அதாவது நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மாறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டயலாக் வந்து நம்மளுக்கு வந்து மனப்பாடமா சொல்லுவாங்க. அதுபோல வந்து சாகுற வரைக்கும் தமிழர்களுக்காக, தமிழர் உரிமைகளுக்காக, சமூக நீதி சும்மா சும்மா எனக்கு சான்றோட பேசுங்கிற இல்ல சாகுற வரைக்கும் 65ல இந்திய எதிர்ப்பு இருங்க, 38ல இந்திய எதிர்ப்புல போராட்டத்தை கலந்து ஜெயிலுக்கு போறாரு. பெல்காம் பெல்லாரிய ஜெயில அடைக்கிறாங்க, பெல்லாரி ஜெயில அடைக்கிறாங்க. அவரு 65 மொழி போர்ல இந்த பாருங்க, இந்த நான் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம், இந்த பாருங்க, விடுதலையில அரசியல் பித்தலாட்டமே இன்றைய இந்திய எதிர்ப்பு, அதனால் வரும் கலவரம், நாச வேலைக்கு தூண்டியவர்களை தப்ப விடுவதா? இது வந்து விடுதலையில வந்து அறிக்கை. தேதி வேணாலும் நான் எடுத்து சொல்றேன், வச்சிருக்கேன், என்னுடைய செல்லில் வச்சிருக்கேன். யாரும் அவங்க மறுத்தாங்கன்னா அந்த திராவிட தோழர்கள் அவங்களுக்கு அனுப்பி வைப்போம், அவங்கள்ட்ட இருக்கும். இது மாதிரி நிறைய கத்தி வச்சுக்கோங்க, தீப்பெட்டி வச்சுக்கோங்க, கண்டா கொளுத்துங்க, பெட்ரோல் வச்சுக்கோங்க. 65 மொழி போர்ல வெறும் 38ல போராடி சிறைக்கு போனவர் தான் நாங்க மதிக்கலாம். இந்த 65 மொழி போர் பசங்களை 400 பேரை சுட்டு போடுறாங்க காங்கிரஸ் ஆட்சியில, பக்தவச்சல் ஆட்சி. காமராஜர் அனைத்து இந்திய தலைவரா இருக்காரு காங்கிரஸ்ல, ராணுவத்தை வரவழைச்சு சுட்டு போடுறாரு தன்னுடைய போலீஸ் பத்தாதுன்னு சொல்லி. அதான் இது பத்தாவது சுட்டு கொண்டது இன்னும் கொல்லணும்னு அறிக்கை விட்டவர் ஈவேரா. இந்தி எங்க வந்தான்னா கத்துக்க, ஆனந்த விடல இதுல பேட்டி வருது, அந்த தொகுப்புல இருக்கு. ஹிந்தி கத்துக்கிட்டான்னா உனக்கு அவன் காசு கொடுத்து உன்னை வேலையை ஒரு இது பண்றான், அதுல கத்துக்கிட்டான்னா ப்ரமோஷனுக்கு அந்த இது தேவைன்னு சொன்னா அதை கத்துக்கிட்டான்னா, இப்ப தாசில்தார் வேலைக்கு படிக்கிறவங்க சர்வேயும் படிக்கிறது இல்லையா, அது போல இந்தியும் படிச்சுட்டு போட்டுமே சொன்னவர் ஈவேரா. ஒரு மாஸ் பெரிய தியாகம். மாணவன் ராஜேந்திரனை சுட்டு கொண்டாங்க, பாவி துள்ள துடிக்க. நெடுமாறன் ஒரு மாணவர், வேற ஒரு நெடுமாறன், அந்த மருத்துவமனை பண்ணி காப்பாத்திட்டாங்க. அப்படி 1965 ஜனவரி 27ல சுட்டு கொண்டானுங்க. முதல்ல அதுல இருந்து 400 பேரை சுட்டு கொண்டானுங்க. சுட்டு கொண்டது பத்தாதுன்னு சொன்னவர் ஈவேரா. அவர் வந்து தமிழுக்கு பாடுபட்டாரு, அது இந்திய எழுத்தாருன்னா என்ன இதை கதை விடுறீங்களா எங்கள்கிட்ட? இல்ல இந்த தலைமுறையெல்லாம் ஏத்துக்காங்க, உங்க கதை கப்சாவெல்லாம் இந்த தலைமுறை ஏத்துக்காது. அதெல்லாம் எல்லாம் எடுத்து படிச்சுக்கிறாங்க. விடுதலை பூரா எடுத்தாச்சு, இணையதளங்கள்ல இருக்கு விடுதலை பூரா. நீங்க மறைச்சு வச்சிருந்தாலும் எடுத்தாச்சு, அதெல்லாம் எல்லாம் வரப்போகுது பாத்துக்கோங்க. இல்ல மூத்திரச்சட்டியை சுமந்து இதெல்லாம் பண்ணிருக்காருங்கிறதான அவர் மேல உள்ள எல்லாரும் மேல ஒரு நன்மதிப்பு. கடைசி காலம் வரை மூத்திரச்சட்டியை கூட சுமந்து எல்லா போராட்டங்களையும் எல்லா இடங்களையும் போராடி இருக்காருங்கிறதான அவரோட உள்ள நன்மதிப்பு வச்சிருக்காங்க. மூத்திர சட்டியை சுமந்துட்டு என்ன சொன்னாருங்கிறதானே பிரச்சனை. மூத்திர சட்டியை சுமந்தது மட்டும் பத்தாது இல்ல, மூத்திர சட்டியை சுமந்துக்கிட்டு என்ன பேசினாரு, தமிழ் இனத்துக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழர் தாயகத்துக்கு என்ன பண்ணாரு, காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்டாரு மூத்த சட்டியை சுமந்துக்கிட்டு. தெரியுமா உங்களுக்கு? தம்பி நான் பார்த்துருக்கேன், திருக்காட்டு பள்ளியில நான் படிச்சுக்கிட்டு இருந்த போது உயர்நிலை பள்ளியில திருக்காட்டுப்பள்ளி சந்தை திடல்ல வந்து பேசினாரு.
என்ன காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்டு போயினாரு, புரியுங்களா? தஞ்சாவூர் திலகரில் மூத்திர சட்டியை சுமந்துக்கிட்டு தான் வந்தார். கடைசியில் சாவத்துக்கு முன்னாடி 1 வருஷம் இருக்கும். அவருக்கு புதுசாக காரை வேணாம் கொடுத்தாங்க. அவன் ஐயா பொருளாளர், மாநில பொருளாளர் குப்புசாமி தஞ்சாவூர்காரர், தேக்காவில் முக்கியமானவர், அவரெல்லாம் இறந்துட்டாரு. அவங்க முயற்சி இங்கே உள்ள திராவிட கழக சார்பில் கொடுத்தாங்க. அது வந்தார். அது கொஞ்ச நாள்ல அப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் இறந்துட்டார். அவர் மூத்திர சட்டியோட தான் வந்தார். அந்த அந்த முயற்சி அதெல்லாம் பாராட்டலாம். அதெல்லாம் சுமந்துக்கிட்டு வந்து இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சம உரிமை வாங்கி கொடுத்தவர், பெண்களோட கல்வியில் வந்து தீவிரமாக போராடி கொடுத்தவர், பெண்களோட விதவை திருமணம், சொத்துல பங்கு, இதெல்லாம் வந்து பெரியார் தான் வாங்கி கொடுத்தாருங்கிறது திராவிடவாதிகளோட வாதம். இல்லை, அவர் எதுவுமே இதெல்லாம் பண்ணல, இதுக்கு போராட்டங்கள் ஆமா, இதெல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி யாருமே இதை கேட்கல, பேசல அப்படிங்கிறது சான்றோட பேசுங்க. இந்த புராணம் இருக்குல்ல, பெரியார் புராணம், எங்கேயாவது ஒரு இதில் வச்சுக்கோங்க, உங்கள் மடத்தில் வச்சுக்கோங்க, டீக்கா அலுவலகர்ல அங்கங்க, பொது வெளியில போடாதீங்க. பெரியார் புராணத்தை எதிர்த்து கேட்பானுங்க. எல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. தெரியாது எங்களுக்கு பெண் உரிமைக்கு யார் போராடினாங்க, என்னென்ன பண்ணாங்க. அதாவது நீங்கள் வந்து அவருடைய பேச்சுக்கள், போக்குவரத்து இருக்கே ஒன்றும் இல்லை. 1971 ஜனவரி 23, 24 சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடுன்னு 2 நாள் மாநாடு தான். இந்த மூத்திர சட்டியை சுமந்துக்கிட்டு தான் நடத்துகிறாருன்னு வச்சுங்க, சுமந்துட்டு போய் நடத்துகிறார். அதில் போடுற தீர்மானம் பாருங்கள், அதில் போடுற தீர்மானம் தான் 3வது தீர்மானம். ஒருவன் மனைவி மற்றவனை விரும்புவது என்பதை குற்றமாக்கக்கூடாது. தலைப்பு மட்டும் இருக்கு, இப்போ விளக்கங்கள்லாம் இருக்கு. அப்புறம் ஒருவன் மனைவி மற்றவனை விரும்புவது என்பதை குற்றமாக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தீர்மானம். பெரும் எதிர்ப்பு, எனக்கெல்லாம் தீர்மானம் போட்டு தெரியும், பெரும் எதிர்ப்பு இருக்குது. உடனே அதுக்கு விளக்கங்கள்லாம் சொல்கிறது வந்து, அப்புறம் அதுபோல் அது நடந்துட்டாக்க அதை போய் குற்றமாக்க வழக்கு போடக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி அதை வந்து அதை அனுமதிக்கணும், போகணும், வரணும்லாம் நாங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி மாற்றி அறிக்கை கொடுக்குறாங்க அதுக்கு. இப்போ இந்த விஷயம் என்னங்கிறேன், ஒருவன் மனைவி மற்றவனை விரும்புவது, நீங்கள் வந்து ஒருவன் மனைவி மற்றவனை விரும்பாமலும் குடும்பம் நடத்தணும், அது கணவன் அதுபோல் மற்ற பெண்ணை விரும்பாமலும் குடும்பம் நடத்தணும். நடத்துறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலை, தேர்ந்து வாழ முடியலைன்னா நீங்கள் வந்து மன முறிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஜனநாயகம், அது தப்பு இல்லை. அது ஒருத்தர் இது பண்ண முடியல, அப்படி உள்ள தவறாக நடந்துட்டால் கூட ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி ஒழுங்கு பண்ணிக்கோங்க, உடனே அதுக்காக பிரிய வேண்டியதில்லை. கணவன் அப்படி பண்ணிட்டாலோ தப்பு, மனைவி அப்படிப்பட்ட ஒரு தவறு அல்லது ஒரு புரட்சி நடந்துட்டாலோ அதை அப்புறம் சரி பண்ணிக்கிட்டு குடும்பத்தை நல்லா நடத்துங்க என்று ஒரு வேண்டுகோள் வச்சுட்டா 2 பேருக்கும் பொதுவாக அந்த குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறதா இருக்கும். அதை விட்டுட்டு இதை வந்து இதை மாதிரி பெண்ணுக்கு சொன்ன பிறகு அது பெரிய எதிர்ப்பை உண்டாகுச்சு. அப்போ ஒன்றுன்னா அப்படி தாங்க அவங்களுடைய இதெல்லாம். இங்கே பாருங்கள், அடுத்த தீர்மானம், கடவுள், மதம், ஜாதி, மொழி, தேசம் ஆகியவற்றில் பற்றக்கூடாது. எப்படி எவ்வளோ பகுத்தறிவு! கடவுள், மதம், ஜாதி, மொழி, தேசம் ஆகியவற்றில் பற்றக்கூடாது. இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி கூத்து, அது திராவிட கூத்து, அது ஈவேராவுடைய கூத்து. இதெல்லாம் இது மாதிரி பண்ணக்கூடிய இல்லை, அவர் சொன்னதுல வந்து ஒரு 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 நியாயம் இருக்குல்ல. என்ன, கடவுள் மதத்துல எல்லாம் இருந்துச்சுன்னா அது கடவுள் மறுப்பு பேசலாம், உரிமை உண்டு, உரிமை உண்டு. நான் கேட்குறேன், மொழி, அதோட மொழியையும் சேர்த்து மதத்தையும் இதை வந்து தேசத்தை, நாட்டையும் சேர்த்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு மேலே பற்ற வைக்கக்கூடாது, அப்படி தானே? நம்ம தமிழ் மொழி மேலே பற்ற வைக்கக்கூடாது, அதான் அர்த்தம். எதோட கொண்டு போய் எதை சேர்க்கறதுங்க? இதாங்க ஈவேரா. நாசுக்கா நைஸாக முற்போக்கு மாதிரி பகுத்தறி மாதிரி பேசி தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் தேசத்தை அழிக்கிறது தானே நோக்கம் உங்களுக்கு, உள்நோக்கம். தமிழ்நாட்டை தான் நீங்கள் பரப்புறீங்க. இதெல்லாம் ஒரு கெட்ட நோக்கம் இல்லையா இது? தமிழ் மொழியில் பற்று வைக்காத அப்படிங்கிற உள்நோக்கம் அதில் இல்லையா? எங்களுக்கு தெரியாதா? 65 நீங்கள் என்ன நடந்துக்கிட்டீங்கன்னு தெரியாதா? 67, 68 சனியனை விட்டு தள்ளி இங்கிலீஷ் படிங்க அப்படின்னு சொல்ல தெரியாதா எங்களுக்கு? அப்போ இந்த இப்போ உற்போக்கு மாதிரி காட்டிக்கிட்டு தமிழ் மொழியை ஒழிக்கிறது, தமிழ்நாட்டு பற்ற ஒழிக்கிறது, அதுதான் நீங்கள் பண்ணீங்க. அதான் சொல்கிறோம் நாங்கள். இப்போ எடுத்து விடுறோம், அம்பலப்படுத்துகிறோம் உங்களை.
இல்லை இப்போ இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆனா பெரியார் அவர்கள் தானே வந்து இந்துத்துவத்துக்கு நேரடி எதிரியா இருந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா வந்து பிள்ளையார் சிலைய உடைச்சதா இருக்கட்டும், ராமர் படத்த எரிச்சதா இருக்கட்டும், கம்பராமாயணத்த கொளுத்துனதா இருக்கட்டும், பிராமணர் ஹோட்டலுங்கிற பேர்லாம் அகற்ற போராட்டம் இது மாரிலாம் வாழ்நாள் முழுக்க பிராமணருக்கு எதிரா, பார்ப்பனியத்துக்கு எதிரா போராடினவர் தானே பெரியார். அவர் பெரியார் ஒரு பிம்பமா இருக்கார்ல அப்படி. பெரியார் இப்போ இதெல்லாம் செய்யலாம்னாக்கா அண்ணாதுரை செஞ்சிருக்க வேண்டியதானே, கருணாநிதி செஞ்சிருக்க வேண்டியதானே. இப்போ எங்கள்கிட்ட ஏன் திணிக்கிறீங்கிறேன். உண்மையான சீடர்கள் பெரியார். இப்போ ஸ்டாலின் செய்ய வேண்டியதானே. சென்னையிலே பெரியார் இதெல்லாம் பண்ணுனாரு. சென்னையிலேயே பெரியார் பார்ப்பனர்களுக்கு பிராமணால் ஹோட்டல் இருக்குது. சென்னையில் கே நகர்லேயே கே கலைஞர் கருணாநிதி நகர்லேயே இருக்குது பிராமணால் ஹோட்டல். புரியுதுங்களா? அதெல்லாம் அழிக்க வேண்டியதானே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ அண்ணாதுரையோ கருணாநிதியோ ஸ்டாலினோ செய்யலையே. அதெல்லாம் ஏன் செய்யலை நீங்கள்? பெரியார் சீடர்கள் தானே, ஏன் நீங்கள் செய்யலை? ஏன் செய்யலை? இப்போ நம்ம பேசக்கூடிய நண்பர்கள்லாம் செய்ய வேண்டியதானே. இது பூரா ஒழிக்கிறது அழிக்கிறது. ஆனா பெரியார் செஞ்சாருன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா என்ன செஞ்சாரு? இது இந்த போராட்டங்கள் இருக்கு. என்ன போராட்டம் சொல்லுங்க, சொல்லுங்க கொஞ்சம் திரும்ப. கம்பராமாயணத்தை எரித்தது. கம்பராமாயண கூட்டத்தில் போய் கருணாநிதி கலந்துக்கிட்டு போயிடாரு கம்பர் விழாவில். இப்போ பேச வேண்டியதானே இப்போ கம்பராமாயணத்தை எதிர்த்து. அப்போ யாரை தூண்டி விட்றீங்கிறேன்? எங்கள் பல்வலை தூண்டி விட்றீங்க. இளம் வயசு பையங்க தமிழச்சியை தூண்டி விட்றீங்க. எங்களை நாங்களே அழிச்சிக்கிறதுக்கு முற்போக்கு புரட்சிங்கிற பேரில் நீங்கள் செய்ய வேண்டியதானையா? திருமூலர் பாட்டை சொல்கிறாரு. தீக்காவிலேருந்து பிரிஞ்சவொடனே அண்ணாதுரை எதை சொல்கிறாரு? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று எழுதியவர் திருமூலர், எங்களுடைய திருமூலர். அதை சொல்கிறீங்க நீங்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு. கடவுள் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே பெரியாருடைய கொள்கைப்படி. ஏன் அதை சொல்கிறீங்கிறேன்? என்ன ஃப்ராடு வேலைங்கிறேன் நான். பெரியாரிஸ்டுகள் நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானையா? அண்ணாதுரை எதுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லணும்? இப்போ இதெல்லாம் எடுத்து ஸ்டாலின் பேர் சொல்லுங்கள். இதெல்லாம் பார்ப்பன எதிர்ப்பு, பிராமணன்னு சொல்லக்கூடாது. ஒரு தீர்மானம் அந்த சேலத்தில் பிராமணன்னு சொல்லக்கூடாது, பார்ப்பான்னு தான் சொல்லணும். ஸ்டாலினை சொல்லுங்கள். பார்ப்பான்னு ஸ்டாலினை சொல்லுங்கள். இளவரசர் உதயநிதியை சொல்லுங்கள். எங்கள்கிட்ட பேசி முற்போக்கு அன்னைக்கு பேசிட்டாரியா, தீர்மானம் போட்டார், கேட்டார். எங்கள் பயிர்களை தூண்டி விடுறதுக்கா? நாங்கள் பார்ப்பனியத்தை எதுக்குறோங்க. எங்களுடைய வம்சம் எது? தமிழ் வம்சம் அப்படிப்பட்டது. 2000 ஆண்டுகளாக ஆரியத்தை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் தோற்றும் போயிருக்கோம், வெற்றியும் பெற்றிருக்கிறோம். அவங்கள முற்றிலுமாக தோற்கடிக்கக்கூடிய வேலையில் தான் நாங்கள் இப்போ இறங்கியிருக்கிறோம். நாங்கள் விளங்கியிருக்கிறோம். அதுதான் இந்த ஆன்மீகத்திலேருந்து ஆரியர்களை அகற்றணும், பிராமணர்களை அகற்றணும்னு நாங்கள் சொல்கிறோம். தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்கிறது, தமிழ் உணர்வாளர்கள் சொல்கிறோம். நாங்கள் கடவுள் வழிப்பல்ல, நாங்கள் சொல்கிறது கடவுள் வழிப்பல்ல. ஆரிய ஆதிக்கத்தை நீக்க வேண்டும். பிராமணாதிகள் நீங்கள் ஒரு தீர்மானம் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் சட்டம் போட்டுவிட்டு அதை நிறைவேற்றாமல் பின்வாங்கி அக்ரகாரத்தோட கைகுலுக்கி கொடுக்குறது யார்? கருணாநிதி, ஸ்டாலின். அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு போட்டுவிட்டு 2021 அப்படியே டம்பம் பண்ணிவிட்டு அவருடைய சேகர் பாபா விட்டு ஒரு குடமுழுக்குள்ள கூட தமிழ் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யார்? ஸ்டாலின். கோரிக்கை வைக்கிறது யார்? நாங்கள் தமிழ். இப்போ நேற்று முந்தா நாள் போய் கோரிக்கை வைக்கிட்டு வர்றோம். திருச்செந்தூரில் தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் எல்லா சான்றோர்களும் போய் அவர் உதவி ஆணையரை பார்த்து, நேற்று மாவட்ட ஆட்சியரை பார்த்து, இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையரை பார்த்து 7/7/2025 நடக்குது திருச்செந்தூர் தமிழ் முருகன் கோயில் குடமுழுக்கு. அந்த குடமுழுக்க தமிழ் வழி நடத்துங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதியாவது நடத்துங்க என்று கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். அன்னை தமிழ் அர்ச்சனை சொன்ன திமுகவோ ஸ்டாலினோ வைக்கல. சான்ஸ்கிரிட்டுக்கு, அக்ரகாரத்துக்கு, ஆரியத்துக்கு பக்க பலமாக இருக்கிறார்கள் திமுகவினர். யார்? ஈவேராவின் சீடர்கள். எங்களை பார்த்து பேசுகிறீங்களே, நாங்கள் பாஜக அந்த டீமு இந்த டீமு அதோட சேர்த்து இதோட சேர்த்து உடனே திராவிடத்தை விமர்சனம் பண்ணால் உடனே அவன் பாஜக பி டீமு சி டீமு. என்ன அது அர்த்தம்? நீங்கள் இது பிராமணியத்துக்கு கையாள். யார்? உங்கள் கருணாநிதியிலேருந்து கையாள். அக்ரஹாரத்தின் கையாட்கள் இன்றைக்கி ஸ்டாலின் கையால் தான் இருக்கார் பிராமணியத்துக்கு. அவன் எதிர்த்தான்னாக்க தமிழ் அர்ச்சனையை அப்படியே கை விட்டுறது, அம்போடு விடுறது. எங்களை ஏமாத்துறதுக்காக அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு சொல்கிறது. அவங்க அக்ரஹாரத்தில் எதிர்த்தா அப்படியே கை விட்டுறது. அனைத்து ஜாதி அர்ச்சகர் வழக்கு நடக்குது. ஆகம கோயில் கண்டுபிடிக்கிற வரையிலும் அனைத்து ஜாதி அர்ச்சகர் போடுறதுன்னு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டது யார்? உங்கள் அட்வொகேட் ஜெனரல் சண்முகநாதனா சண்முக சுந்தரமோ யார்? ஸ்டாலின் சொல்லி தான் போட்டார். சேகர் பாபாவுக்கு தான் இருக்கார். தமிழ் வரக்கூடாது கோயிலில் என்பதற்காக வேலை பார்க்குறவர் தான் சேகர் பாபு, அறநிலைத்துறை அமைச்சர். நீங்கள் பேசுகிறீங்களே,
இதெல்லாம் நீங்கள் பேசுங்க சார். ஈவேரா பேரெல்லாம் நீங்கள் பேசுங்க பார்ப்போம், உண்மையாக சீடராக இருந்துக்கிட்டு. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.